ஆடு பாம்பே விளையாடு பாம்பே, ஆடு பாம்பே விளையாடு பாம்பே. நம்ம நாலடி நல்ல பாம்பு, அதாவது பீலிங்ஸ் பாரு அவர்கள் டே 80ல் வந்திருந்த 2 ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையும், அதாவது 2 கண்டஸ்டண்ட்டோட ஃபேமிலிக்கிட்டேயும் பொலிச் பொலிச் என்று அசிங்கப்பட்டார். அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஃபஸ்ட்டு டே 80ல் எந்த ஃபேமிலி வந்தாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம அமித் அவர்களோட ஒய்ஃப் அண்ட் கிட்டு வந்திருந்தாங்க. ஸ்ரீரஞ்சனி அவர்கள், அதாவது அமித்தோட ஒய்ஃப், அவங்க ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸ் பற்றியும் ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. அதில் எல்லாருக்கிட்டையும் பேசிவிட்டு நம்ம பார்வகிட்ட சொல்கிறாங்க, ஐ வில் சர்க்கிள் பேக் டு யூ, அதாவது ஐ வில் கம் பேக் டு யூ அப்படின்னு சொல்லிட்டு பாரு அவர்களை பற்றி ஒரு நல்ல விஷயம் சொல்கிறாங்க. அதாவது பாரு என்ன மாதிரி ஒரு கண்டஸ்டன் பார்த்தீங்கன்னா, கேமுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம், அவங்கக்கிட்ட பிடிச்சதே அதுதான் அப்படின்னு சொல்லும்போது பாரு ஒரு ஹாப்பி லுக் ஒன்று கொடுக்குறாங்க. அதே வேர்ட்ஸை வச்சுட்டு ஸ்ரீரஞ்சனி என்ன பண்ணாங்கன்னா, ஆனால் பாரு மெனி பீப்புள் வெறுக்கிறதுக்கு காரணமும் அவங்க கேமுக்காக எது வேணாலும் செய்வாங்க அப்படின்னு சொல்லும்போது பாருவோட அந்த ஃபேஸை பார்க்கணுமே, உண்மையிலே சொல்கிறாங்க, அதெல்லாம் ப்ரைஸ்லெஸ் மொமெண்ட்ஸுங்க. நீங்கள் எவ்வளோ கோடி கொடுத்தாலும் அந்த மாதிரி ஒரு மொக்க வாங்கின லுக்கு பாருக்கிட்ட இருந்து வரும்போது அது பார்க்குற ஒரு ஃபீலிங் இருக்குது பாருங்களேன். அந்த ஃபீலிங் எவ்வளோ கோடி ரூபாய் கொடுத்தாலும் வராதுங்க. அப்படியே மொக்க வாங்கிட்டு சிரிக்கிற மாதிரியே, நான் சிரிக்கிறேன் பற்றியா அப்படின்ற மாதிரியே பாரு காமிச்சிட்ருக்காங்க. அப்போ ஸ்ரீரஞ்சனி அவர்கள் சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு பி ஹியூமன் பீயிங், அதாவது ஃபஸ்ட்டு நீ குரங்கு மாரி கத்திக்கிட்டு இருக்காமல், ஸ்பாட் லைட்டுக்கு சண்டை போடாமல், நீ ஒரு ஹியூமனாக ஃபஸ்ட்டு நடந்துக்கோ, ஒரு மனுஷனாக ஃபஸ்ட்டு நடந்துக்கோ, அதுக்கப்புறம் தான் இந்த போட்டி, இந்த டைட்டிலு, மண்ணாங்கட்டி எல்லான்ற மாதிரி பிடிச்சின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அடுத்து யார் வந்தாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாக் ஃப்ரூட் திவ்யாவோட ஃபேமிலி தாங்க வந்தாங்க. அவங்க அப்பா அம்மா மற்றும் அண்ணன் வந்தாங்க. அப்பா கடற்கடன்னு பேசுகிறாரு. அவர் என்ன பேசுனாருன்றது எனக்கே புரியல. ஆனால் ஒன்று நல்லா தெரிஞ்சுது, அவரும் பார்வை முன்னாடி வச்சுக்கிட்டு பொலிச் 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 எப்போலாம் சான்ஸ் கிடச்சதோ காரி துப்பிட்டு தான் போயிருக்காரு. அதுவும் சிரித்த மாதிரியே ஒரு ஃபீலிங் கொடுத்தாங்க பாருங்கள் பாரு. உண்மையிலே சொல்கிறேன், அகெயின் இட் இஸ் அன் ப்ரைஸ்லெஸ் மூமெண்ட் ஃபார் ஆல் அவர் வியூவர்ஸு. பாரு ஒரு இடத்துல ஓவராக சீனை போட்டு அசிங்கப்படுறதெல்லாம் பார்க்குறதுக்கு உண்மையிலே கொடுத்து வச்சுருக்கணுங்க. அந்தளவுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கேமுக்காக எது வேணாலும் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் சொன்னாங்களே, அது அந்த மாதிரி தான் நடந்துக்கிறாங்க நம்ம பாரு அவர்கள். பாரு அவர்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன பண்ண போகிறாங்கன்றது இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு தான் தெரியும். எப்போன்றது நம்மளுக்கு தெரியல. ஆனால் டெஸ்டே இல்லைனா ஃப்ரைடே வருவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எலிமினேஷன் வரும். அதில் நம்ம தலைவர் வருவார், விஜய்ஸு. அவர் ஜஸ்ட் ஒரு நேம் கார்டு எடுப்பாங்க. அவங்க எப்படி எலிமினேட் ஆனாங்கன்றதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்காது. எப்போதும் போல் நம்ம அதை பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா தயவு செஞ்சு என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். எப்படி சப்போர்ட் பண்ணலாம்? சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம், லைக் கமெண்ட்ஸ் போட்டு சப்போர்ட் பண்ணலாம். நம்மளுக்கு வாட்ஸ்அப் சேனல் இருக்குது, டெலிகிராம் சேனல் இருக்குது. அதுலேயும் நீங்கள் என்ரோல் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணலாம். தேங்க்யூ, பை. ஓகே, நல்ல பாம்பு, நாலடி நல்ல பாம்பு பாரு அவர்களே, நீங்கள் கடைசி வரைக்கும் வரீங்களான்றது பார்ப்போம் ஃபஸ்ட்டு. தேங்க்யூ.